துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மே மாதம் நடக்கின்ற முக்கியமான 3 விஷயங்கள் பற்றி பார்க்குறேங்க. அவ்வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு 6-7 கூடிய 2-7 கூடிய செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் இப்போ இருக்கார். அவர் 7ஆம் இடத்துல ஆட்சி பெறுகிறார். இப்போது மே 10ஆம் தேதி ஆட்சி பெறுகிறார். ஆட்சி பெறுகின்ற செவ்வாய் பகவான் என்ன பலன்கள் இருந்தாக முக்கியமான விஷயமே என்னென்னா 8ஆம் இடத்திலே சூரியன். துலாம் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு மோசமான நேரம் என்றே கொள்ளலாம். ஒரு பக்கம் என்னென்னா ஃபாரின் மகிழ்ச்சி, இல்லற வாழ்க்கை, சந்தோஷம், காதல் வரப்போகிறது, சில பேருக்கு டைவர்ஸ் ஆனவங்கெல்லாம் ஒன்றா சேர போகிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. அண்ட் தி அதர் ஹேண்ட் சூரியன் பாதகாதிபதிங்க. உங்களுக்கு இந்த ஆள் கெடுதலை மட்டும்தான் செய்வார். இந்த சூரியனால் உங்களுக்கு ஒரே ஒரு நன்மை கூட கிடையாது, கெடுதல் மட்டும்தான். இவர் போய் 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். 8ஆம் இடம் என்பது என்ன? வழக்கு. 8ஆம் இடம் என்பது என்ன? அபவாதம், ஜெயிலு, சிறைவா, இதெல்லாம் 8. அந்த இடத்துல இந்த சூரிய பகவான் உட்காரும்போது என்ன ஆகும்னா, பாதக நேரத்தில் 1-8 கூடிய சுக்கிர பகவான் 9ஆம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார். ராசியாதிபதி பாக்யஸ்தானத்தில். அப்போது சில நேரங்களில் நண்பர்களே, நம்ம வாழ்க்கையிலே சில நேரங்களில் நமக்கு எதை தொட்டாலும் ஜெயிப்பீங்க, எதை தொட்டாலும் உங்களுக்கு பணம் வரக்கூடிய அம்சங்களாக இருக்கும். சும்மா எதை தொட்டாலும் ஜெயம் 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 இப்படியே ஏற்படுது என்றால் காரணம் அது 9ஆம் இடத்துல குருவும் இருக்கிறார். அவர் 3-6 கூடியவர். அவர் 9ஆம் இடத்துல இருக்கார். அந்த குருவோடு சேர்ந்த சுக்கிரன் என்பதால் ரொம்ப அற்புதமான விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். குரு உங்கள் உடம்பை தான் பார்க்குறார். அதிர்ஷ்டம் அதிகமாகும். என்ன சார் வழக்குங்கிறீங்க, அதிர்ஷ்டங்கிறீங்க, குடும்பங்கிறீங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் சார். ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மே மாதம் நடக்கின்ற முக்கியமான 3 விஷயங்கள் பற்றி பார்க்குறேங்க. அவ்வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு 6-7 கூடிய 2-7 கூடிய செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் இப்போ இருக்கார். அவர் 7ஆம் இடத்துல ஆட்சி பெறுகிறார். இப்போது மே 10ஆம் தேதி ஆட்சி பெறுகிறார். ஆட்சி பெறுகின்ற செவ்வாய் பகவான் என்ன பலன்கள் எல்லாம் தருவார்? பொதுவாகவே இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் பணமழையை தரக்கூடியவர். 2 கூடிய தனாதிபதி. நண்பர்களே, யாரெல்லாம் சிவில் ஒர்க்ஸில் இருக்கீங்க, யாரெல்லாம் கட்டட தொழில் மாதிரி பண்ணுறீங்க, கல், மண், ஜல்லி சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கீங்க, அரசு அதிகாரிகளாக, அதாவது அரசு டெண்டர் மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறீங்க, இவர்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நேரம். உங்களுக்கு சில பேர் கவர்மெண்ட்லேருந்து கிடைக்க வேண்டிய அனுகூலங்கள், அதாவது எனக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சா போதும் சார், இந்த ஒரு கேண்டீன் எடுத்து நடத்தலாம்னு நினைக்கிறேன், அந்த ஆர்டர் கிடைச்சா போதும், இந்த கட்டடம் கட்டி தரலான்னு இருக்கேன், அந்த ஆர்டர் கிடைச்சா போதும் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு செவ்வாய் பகவான் ஆட்சி என்பதால் அந்த பலன்கள் எல்லாம் கிடைக்கும். 7 கூடியவன் ஆட்சி என்பதால் துலாம் ராசிக்காரங்க வெளிநாடு போக போகிறீங்க. யாரெல்லாம் வெளிநாட்டுக்காக செல்ல வேண்டும் என்று தவிக்கிறீர்களோ 200% வெளிநாடு போவீங்க. ஃபாரின் போகிறீங்க. நீங்கள் நினைத்ததையெல்லாம் சாதிக்கப் போகிறீர்கள். அது அத்தனை நடக்கும். 2ஆம் இடத்துல 2 கூடையவன் வேறு, அதே செவ்வாய் தான் 2 கூடையவன். துலாம் ராசிக்கார பசங்க பயங்கரமாக படிக்க போகிறீங்க. இந்த கோல்டு மெடல் வாங்குகின்ற நேரம் இது. ரொம்ப அற்புதமான நேரங்க. இந்த டைம் ஒரு பொன்னான நேரம் என்றே சொல்லலாம். முக்கியமாக செவ்வாய்னா அத்லெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விளையாட்டுகள். அப்போ நீங்கள் இந்த கபடி மாதிரி, இந்த கிரிக்கெட் மாதிரி, இந்த உடல் வலிமையை வைத்து செய்யக்கூடிய விளையாடக்கூடிய விளையாட்டுகள், அவர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரம். நீங்கள் உடல் வலிமையை கொண்டு செய்பவர்களுக்கெல்லாம் நீங்கள் மெடல் வாங்குகிற நேரம். அடுத்ததாக முக்கியமான விஷயமே என்னென்னா 8ஆம் இடத்திலே சூரியன். துலாம் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு மோசமான நேரம் என்றே கொள்ளலாம். ஒரு பக்கம் என்னென்னா ஃபாரின் மகிழ்ச்சி, இல்லற வாழ்க்கை, சந்தோஷம், காதல் வரப்போகிறது, சில பேருக்கு டைவர்ஸ் ஆனவங்கெல்லாம் ஒன்றா சேர போகிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. அண்ட் தி அதர் ஹேண்ட் சூரியன் பாதகாதிபதிங்க. உங்களுக்கு இந்த ஆள் கெடுதலை மட்டும்தான் செய்வார். இந்த சூரியனால் உங்களுக்கு ஒரே ஒரு நன்மை கூட கிடையாது, கெடுதல் மட்டும்தான். இவர் போய் 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். 8ஆம் இடம் என்பது என்ன? வழக்கு. 8ஆம் இடம் என்பது என்ன? அபவாதம், ஜெயிலு, சிறைவா, இதெல்லாம் 8. அந்த இடத்துல இந்த சூரிய பகவான் உட்காரும்போது என்ன ஆகும்னா, பாதகாதிபதி இருக்கும் பொழுது உங்களுக்கு பலவிதமான
கஷ்டங்களை உண்டாக்குகிறார் இந்த சூரிய பகவான். முக்கியமாக அரசு ரீதியாக அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வழிகள் எல்லாம் இந்த சூரிய பகவான் தருகிறார். சில பேர் கவர்மெண்ட்டை ஏற்று பேசுவீங்க, அல்லது கவர்மெண்ட்டுக்கு எதிரான விஷயங்களில் ஈடுபடுவீங்க. அவர்களுக்கெல்லாம் மிக மோசமான நேரம். அவர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அரசினுடைய கோபத்தை சம்பாதிப்பீர்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். 11 கூடிய சூரிய பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது, அந்த 8ஆம் இடம் என்பது என்னவென்றால் உங்களுக்கு வழக்கு வருகின்ற நேரம். 8 என்பது ஆயுசு என்று பொருள் கொள்ளலாம். மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இருதயத்தில் பிரச்சனையுடையவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த பீரியடில் டாக்டர் சொல்கிறத மட்டும் கேட்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதே நேரத்தில் 1 8 கூடிய சுக்கிர பகவான் 9ஆம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார். ராசியாதிபதி பாக்யஸ்தானத்தில். அப்போது சில நேரங்களில் நண்பர்களே, நம்ம வாழ்க்கையிலே சில நேரங்களில் நமக்கு எதை தொட்டாலும் ஜெயிப்பீங்க, எதை தொட்டாலும் உங்களுக்கு பணம் வரக்கூடிய அம்சங்களாக இருக்கும். சும்மா எதை தொட்டாலும் ஜெயம் 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 இப்படியே ஏற்படுது என்றால் அதற்கு காரணம் என்னென்னா, ராசியாதிபதி பாக்யஸ்தானத்தில் இருக்கின்ற ஒரு காரணம்தான். பாக்கியம் என்றால் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டத்திலே ராசியாதிபதி சுக்கிரன் இருக்கும் பொழுது பேரதிர்ஷ்டமாக மாறுகிறது. ரொம்ப நிறைய பலன்கள்லாம் கிடைக்கும். அதே 9ஆம் இடத்துல குருவும் இருக்கிறார். அவர் 3 6 கூடையவர். அவர் 9ஆம் இடத்துல இருக்கார். அந்த குருவோடு சேர்ந்த சுக்கிரன் என்பதால் ரொம்ப அற்புதமான விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். குரு உங்கள் உடம்பை தான் பார்க்குறார். அதிர்ஷ்டம் அதிகமாகும். என்ன சார் வழக்குங்கிறீங்க, அதிர்ஷ்டங்கிறீங்க, குடும்பங்கிறீங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் சார். திருமண வாழ்க்கையே நல்லாயிருக்கும், ஃபாரின் போகிறீங்க, அதிர்ஷ்டம் நல்லாயிருக்கும், உட்காந்த இடத்துல வேலை பார்க்குறீங்க, பணம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன அப்படின்னா, தேவையில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது. என் நண்பனுக்கு ஒரு ப்ராப்ளம், நான் போய் தட்டி கேட்க போகிறேன், அதெல்லாம் நீங்கள் தட்டியும் கேட்க வேண்டாம், ஒன்றும் கேட்க வேண்டாம். இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. உங்களுக்கு எதெல்லாம் தேவையில்லாத வேலையோ அது நீங்கள் செய்யாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. காரணம் என்னவென்றால், 11 கூடிய சூரியன் 8ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது அரசு ராஜ தண்டனைன்னு பேர். அரச கோபத்திற்கு ஆளாவீர்கள். அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் யூ நீட் டு பி மோஸ்ட் கேர்ஃபுல். அடுத்ததாக இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு வேறு நல்லா சிறப்புன்னு பார்த்தா புதன். இந்த 12 கூடிய புதன் 8ஆம் இடத்தில், அதுவும் ஒரு நல்ல பாயிண்ட் தாங்க. அது ஒரு புதாதித்ய யோகம் தான். இந்த வழக்கு கேஸை விடுங்க, அது நம்ம பெரும்பாலும் நீங்கள் இன்வால்வ் ஆகாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வரப்போகிறதில்ல. இப்போ சொல்லுவாங்கள்ல, வழியில் போகிற மாரியாத்தா, அந்த மாதிரி தான். ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்களாக தலையிட்டு யாருக்கோ போக வேண்டிய ஒரு டென்ஷனை தூக்கி தலைமையில் போட்டுக்காதீங்க. நண்பர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. சில பேருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணாதீங்க. சார் நம்ம பையன் தான் சார், அருமையாக வேலை பார்ப்போம் சார், என்னை நம்பி வேலை கொடுங்க சார், அதெல்லாம் பண்ணாதீங்க. அவன் ஏதாவது திருடிட்டு ஓடி போயிட்டானா உங்களை தான் பிடிச்சிப்பாங்க. நமக்கு தேவையா இதெல்லாம், அது மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும். ஸோ யாரையும் ரெக்கமெண்டேஷன் பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அதே நேரத்தில் மேன் பவரு, கன்சல்டன்சி, அது மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு நிறைய இந்த பக்கம் LH, இந்த பக்கம் RH, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. மனித வளம்னு சொல்லுவாங்க. ஸோ நான் சொன்னால் பாலிசி போடுவாங்க சார், நான் சொன்னால் இத்தனை பேர் இதை வாங்கிப்பாங்க, ப்ராடக்ட் செல்லிங், அது போன்ற விஷயங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். மனிதர்கள் தான் உங்களுடைய பிரதான சொத்து, மனிதர்கள் தான் உங்களுடைய அடிப்படை பிஸ்னஸ். ஸோ மனிதர்களை வைத்து இப்போ வந்து கன்சல்டன்சி பிஸ்னஸ், நிறைய கேண்டிடேட்ஸை ஹேண்டில் பண்ணுறேன், அவங்கள ஸ்கில் அப் பண்ணுறேன், அவங்கள நான் ஃபாரின் அனுப்புகிறேன். ரொம்ப நல்ல நேரம் உங்களுக்கெல்லாம். சில பேர் ஷேர் பாயிண்ட்ஸ் கொடுப்பீங்க. ஷேர் மார்க்கெட் அவர் பண்ணுறாரு சார், நான் பாயிண்ட்ஸ் கொடுப்பேன், அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் எனக்கு இத்தனை பர்சன்டேஜ் தந்துடுவார், அது போன்ற விஷயங்கள். அவங்க நாலேஜை பயன்படுத்தி நீங்கள் இன்ட்ரோடே மாதிரியான விஷயங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்குறவங்கள ரொம்ப நல்ல நேரம். ரொம்ப அற்புதமாக இருக்க போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையை மாறப்போகிறது. தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. துலாம் ராசிக்காரர்கள் அற்புதம். நீங்களாக எதையும் கெடுத்துக்காத வரைக்கும் சூப்பர். கீழே போய்ட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ள தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு
புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.